ஆழியா சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஒரு மாதத்திற்கு டீ குடிப்பதை நிறுத்துறதுனால நம்ம உடம்புல எந்த வகையான மாற்றங்கள் ஏற்படுது, என்ன நன்மைகள் மற்றும் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தேநீர் மீதான காதல் இந்தியர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமைனே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியாவில் டீ பிரியர்கள் அதிகமாக இருக்காங்க. காலையில் எழுந்ததுமே பல் துளக்கிட்டு டீ குடிப்பது தான் நம்மில் பல பேருடைய முதல் வேலையாகவே இருக்கும். தேநீர் குடித்ததுமே நமக்கு ஏதோ ஒரு புதுவித ஆற்றல் கிடைத்ததாகவே நம்ம உணர்வோம். அந்த ஆற்றலை கொண்டு நாள் முழுவதையும் ஓட்டிவிடுவோம். அந்த அளவுக்கு தேநீர் நம்முடைய வாழ்க்கையில் வேறொன்று இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 கப் டீ குடிக்கிறதுனால எந்தவித தவறுமே கிடையாது. ஆனால் அதிக அளவில் டீ குடிக்கிறதுனால நிச்சயமாக நம்ம உடம்புல நாள்பட்ட பல சிக்கல்களை ஏற்படுத்தும். இது போன்ற சூழ்நிலையில் டீயை ஒரேடியாக தவிர்க்கிறது நல்லதா, ஒரு மாதத்திற்கு டீ குடிக்காமல் இருக்கிறதுனால நம்ம உடம்புல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், இது போன்ற கேள்விகளுக்கான பதிலை ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். முற்றிலுமாக டீயை தவிர்ப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு டீ குடிக்காமல் இருக்கிறதுனால நம்ம உடம்புல கஃபைன் உட்கொள்ளல் குறைவாகுது. இதன் காரணமாக நமக்கு ஆழ்ந்த மற்றும் மேம்படுத்தப்பட்ட தூக்கம் கிடைப்பதோட பதட்டமும் குறையுது. டீயில் டையூரிக் விளைவுகள் இருப்பதன் காரணமாக டீயை அதிக அளவில் குடிப்பதால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையுது. அதனால் டீ குடிப்பதை கைவிடுவது டீஹைட்ரேஷன் தொடர்பான பிரச்சனைகளை குறைப்பதற்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீ குடிப்பதை விடுவதால் நம்ம உடம்புல இருக்கிற செல்களின் சேதத்தை ஏற்படுத்தும் ப்ரீ ரேடிக்கல்களையும் குறைக்குது. இதன் காரணமாக செரிமான பிரச்சனைகள் மற்றும் ஒரு சில வகையான புற்றுநோய்கள் ஏற்படும் அபாயமும் குறையுது. டீயை முற்றிலும் தவிர்ப்பதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு டீ குடிப்பது சௌகரியம் மற்றும் ஒருவித ஓய்வை அளித்து வந்ததால் டீ குடிப்பதை நிறுத்தியதுமே மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. டீ குடிப்பதை விட்டவுடன் சிலருக்கு சோர்வு, மந்தத்தன்மை, தூக்க கலக்கம், தலைவலி, கவனிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். எனினும் இது போன்ற அறிகுறிகள் சில நாட்களுக்கு மட்டும்தான் நீடிக்கும். உடலானது தேநீர் இல்லாமல் இருப்பதற்கு தன்னை பழக்கி கொண்டதுமே இது போன்ற பிரச்சனைகள் தன்னாலவே சரியாகிடும். சரி, டீக்கு பதிலாக வேறு என்னென்னலாம் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்கள் டயட்லேருந்து டீயை முற்றிலுமாக நீக்குவதற்கு நீங்கள் முடிவு செஞ்சு இருந்தால் நீங்கள் டீக்கு பதிலாக மூலிகை தேநீர், பழச்சாறு அல்லது வெந்நீர் போன்றவற்றை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இதனால் இயற்கையாகவே நம்ம உடலுக்கு புத்துணர்வு ஏற்படும். எனினும் ஒரு சில நபர்கள் கட்டாயமாக டீ குடிப்பதை தவிர்க்கணும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, உணர்வு திறன் கொண்ட வயிறு சம்மந்தப்பட்ட மற்றும் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படும் நபர்கள் கட்டாயமாக டீயை தவிர்க்கணும். அதோட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் டீயை மிதமான அளவில் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஏன்னா அதிகப்படியான தேநீர் வளர்ந்து வரும் சிசுவை பாதிக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இரும்பு சத்து குறைபாடு காரணமாக இரத்த சோகையினால் அவதிப்படும் நபர்களும் டீ குடிப்பதை கட்டாயமாக தவிர்க்கணும். இறுதியாக, ஒருத்தர் தனிப்பட்ட ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அவங்க டீ குடிக்கலாமா, ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கலாம் என்பது போன்ற கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ள மருத்துவரை ஆலோசனை செஞ்சு நடந்துக்கிறது நல்லது. நம்ம உடலுக்கு தேநீர் மட்டும் இல்லைங்க, எந்த வகையான உணவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டுட்டு வர்றது நம்ம ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆழியா சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.